ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜெய்ஸ்தலார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் நம் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்துவை பற்றிய இந்த வசனம் அழகா சொல்லுது. பிசாசை பற்றியும் தெளிவாக சொல்லுது. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், எதுக்காக வந்தார், எதுக்காக அவர்கிட்ட நாம் ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது நம்ம ஆத்துமா பரிபூரணமாகுதாங்க. மோசே இந்த சீன மலையில் அமலேக்கியருக்கு எதிராக சண்டை வந்த போது, யுத்தம் நடக்கும்போது யோசுவா போய் படை வீரர்களோடு சண்டை போடுறாரு. ஆனால் மோசே அந்த மலையில் கையை உயர்த்தி செபிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை வல்லமை இறங்கி இஸ்ரவேலுக்கு உதவி செய்கிறது. அந்த தேவ கிருபை அவரை தாங்கி வழி நடத்துகிறது. பார்த்தீங்களா, இதுதாங்க நம் தேவன் நம்ம கொடுக்குற ஆசீர்வாதம். உறுதி செய். பெண்களை மூடி செபிக்கலாமா? அதிகமாக நேசிக்கிறான் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையிலும் உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம்மா. இந்த வேத சத்தியத்துக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.